மக்களே, செடி பழங்க இருக்குது. செடி பழம் பறிச்சிக்கலாம். நிறைய இருக்குது. நல்லா சாப்பாகி அதே பழமாகி இந்த அணில் வேறு பறித்து சாப்பிட்டு போயிடுது. பாருங்க, இவ்வளோ பழம். பாருங்க, கடிச்சு எப்படி சாப்பிட்டு கொட்டை வச்சுட்டு போயிடுது. பாருங்க, கடிச்சு இப்படி சாப்பிட்டு கொட்டை வச்சுட்டு போய் கரையெல்லாம் பார்த்துச்சு. பாருங்க, நேற்றே பறிச்சிருக்கணும், அது பறிக்கலை. கொஞ்சம் கலர் மாறி போச்சு, கொஞ்சம் கருப்பு கலர் வந்துச்சு. ரொம்ப பயித்துச்சு. பாருங்க, இவ்வளோ பழச்சு. ரெண்டும் நல்லா முத்தி போச்சு, விதைய வந்துச்சு. விதை விட்டுலாம். பாருங்க, இதெல்லாம் காராமணி, லாங் பீன்ஸு சொல்லுவேன் இல்லையா, அந்த லாங் பீன்ஸு. இது இப்போ நட்டு இருக்கேன் நான். ஏற்கனவே நட்டதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு அந்த ஓரத்தில். பாருங்கள், செடியே எப்படி காஞ்சி போயிருக்குது. மழை பெய்யவே காஞ்சிடுச்சு. அதனால் அதுலேருந்து விதை எடுத்துன்னு வந்து நாங்கள் இதெல்லாம் நட்டு வச்சுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுனாக்கா நம்ம குச்சி ஊனி கவர் கட்டி விட்டுட்டோம்னா நல்லா அது மேலே ஏறி இது காய்க்கும். பாருங்கள், புளிச்சீரை கொம்பு காசு இருக்கிற அது விதைக்கு விட்டேன் நான். அந்த விதையை கூட பாருங்கள், அணியில் எப்படி கடிச்சு சாப்பிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா, எப்படி கடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. இது அவரைக்காங்க, 1 கிலோ அவரைக்காய் இருக்கும். 4 செடி தான் நட்டுருக்கேன். அதுலேயே இவ்வளோ காய் கிடச்சிருக்குது. இதோட தை மாதம் வரைக்கும் நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது புளிச்சக்கீரை, முளைக்கீரை. இந்தமாரி காய்ங்க நீங்களும் மாடியில் வச்சு நல்லா இயற்கையான காய்கறிங்களாம் சாப்பிடுங்க. இதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தள்ளாமல் பார்த்துட்டு எனக்கு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. வணக்கம்.